Hello viewers, very good morning. This is Chennai car trainers, highly professional and personal teaching கொடுத்துருக்கோம். சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாண்டிச்சேரி போயிட்டு இருக்காங்க. சென்னை டு பாண்டிச்சேரி ஹைவேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்கிறது, ஒரு சிங்கிள் வே ரோடு இது. இந்த ரோட்டில் வந்து ஓட்டுறதே வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் பண்ணுறதுக்கு காரணம் இதுதான். ஸோ எப்படி என்ஜாய் பண்ணி ஓட்டணும், எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணி ஓட்டணுங்கிறத வந்து அவருக்கு ரொம்ப அழகாக வந்து நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். என்ஜாய் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நாள் ஹைவேஸ் கிளாஸ். ஸோ எப்படி ஓட்டுறாரு அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். 5th கியரில் ஓட்டிகிட்ருக்காருங்க. ஸோ சான்ஸே இல்லை, ஆக்சுவலாக 5th கியரில் ஓட்டிகிட்ருக்காரு. ஒரு ஸ்பீட் லிமிட் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 80 அந்த ரேஞ்சில் தான் போயிட்டுருக்காரு. கொஞ்சம் மெடில் அப்படியே போகலாம் சார். ஓகே ரைட்டு, லைட்டாக வைப்பர் போட்டுக்குங்க ஒரு வாட்டி, சும்மா லைட் டவுன். அவ்வளோதான். எப்படி சார் என்ஜாய் பண்ணி ஓட்டுறீங்க? ஃபஸ்ட் டைம் ஹைவேஸில் ஓட்டுறீங்க, அதுவும் ஈஸியாக ஹைவேஸ். இப்போ தான் நான் வந்துட்டு ஒரு 80 இதான் சார் ஃபஸ்ட் டைம் டச் பண்ணுறேன். சூப்பர். ஸோ வந்து இப்போ வந்து ரொம்ப இன்னொரு 5th கியர் இன்றைக்கி தான் நான் போட்டிருக்கேன் வண்டிக்கு. கண்டிப்பாக நான் இது வரைக்கும் லோக்கலில் தான் சிட்டிக்குள்ளே தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். கண்டிப்பாக சார். ஸோ 3rd 4th தான் இப்போ தான் வந்துட்டு 5th கியர் நான் இது பண்ணியிருக்கேன். சூப்பர். ஸ்லோ போங்க, லைட்டாக ஸ்லோ பண்ணுங்க, லைட்டாக ரைட்டில் போங்க அப்படியே போங்க, லைட்டாக லெஃப்ட் வந்துடும். ஓகே சூப்பர். ஸோ நல்லா கண்ட்ரோல் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இந்த கிளைமேட்டும் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சூப்பராக அமைஞ்சிச்சு. அதை வந்து ஒரு லைட்டாக மழை தூறலோட வெயிலும் இல்லாமல் ரொம்ப அற்புதமான ஒரு கிளைமேட்டில் சூப்பராக என்ஜாய் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஹைவேஸில் ஓட்டும்போது என்னென்னலாம் ஃபாலோ பண்ணோம், எப்படி வந்து மேனேஜ் பண்ணிக்கணும், அவருக்கு பக்காவாக டியூன் பண்ணி ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ இன்றைக்கி. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ரோடு கிராசிங் இருக்குது. இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணிக்கணும். லைட்டாக ஹார்ன் அடிச்சுக்கோங்க. ஸோ வைப்பரையும் ஒரு வாட்டி லைட்டாக போட்டுக்கோங்க. ஓகே, வைப்பர் ஒரு சிங்கிள் போட்டே வைங்க. ஓகே. ஸோ ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்டிகிட்ருக்காரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு அற்புதமான ஒரு மூமெண்ட்டு. ஸ்டேரிங் கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா 2 கையை பிடிச்சி ஓட்டிகிட்ருக்காரு. சிட்டி லிமிட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க சிங்கிள் ஹேண்டில் ஒரு ஓட்டினதை. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறத ஒரு டபுள் ஹேண்ட் யூஸ் பண்ணி ஓட்டிகிட்ருக்காரு. ஏன்னா ஹைவேஸை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஹேண்டில் ஓட்ட முடியாது, டபுள் ஹேண்டில் தான் ஓட்டுவோம். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கியரை சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் வந்து அதிகமாக இருக்கவே இருக்காது. ஸோ ஒன்ஸும் வந்து 5th கியரை போட்டோம் அப்படின்னாலே வண்டி வந்து சும்மா ஜம்முன்னு போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டு. ஹைவேஸில் ஓட்டும்போது சில முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே போய்க்கணும். ரைட்டில் போகிறவங்க எல்லாருமே பயங்கர ஸ்பீடாக ஓட்டுறவங்க. ஸோ அந்த லைனில் நம்ம போகவே கூடாது. எப்போவுமே இந்த லைன் தான் நம்மளோட லைனு. ஸோ நீங்கள் 100க்குள்ளே ட்ரைவ் பண்ணுறீங்க, 100க்கு மேலே போகல அப்படின்னா நீங்கள் இந்த லைனை சூஸ் பண்ணிக்கணும். மேபி இதே லைனில் உங்கள் முன்னாடி வந்து ஸ்லோவாக யாராவது போயிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள ஓவர்டேக் பண்ணுறதுக்கு வேணால் நீங்கள் ரைட்டில் ஓவர்டேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அகைன் நீங்கள் லெஃப்ட்டுக்கு வந்துடணும். ஸோ அப்படி தான் நீங்கள் ட்ரைவ் பண்ணிக்கணுமே தவிர ரைட் சைட் லைனில் வந்து நீங்கள் ஓவர் ஸ்பீடு போகாமல் நீங்கள் அங்கே மூவ் ஆகவே கூடாது. அதே சேம் டைம் ஹைவேஸை பொறுத்த வரைக்கும் ரைட்டில் தான் நீங்கள் ஓவர்டேக்கிங்கே எடுக்கணும், லெஃப்ட்டில் எடுக்கக்கூடாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு போர்டு இருக்குது. இந்த போர்டோட அர்த்தம் என்ன அப்படின்னா, பஸ் ஸ்டாப் இங்கே இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ பஸ் ஸ்டாப் இருக்குது அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக போய்க்கணும். இன்கேஸ் பஸ் ஏதாவது இங்கே வந்து நின்று ஸ்டாப்பிங்லேருந்து போவாங்க, அந்த மாதிரி ரோடு கிராசிங் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து ரொம்ப அலர்ட்டாக இருக்க வேண்டியிருக்கும். எப்படி என்ஜாய் பண்ணி ஓட்டுறாருன்னு அப்படிங்கிறத அவர்கிட்ட கேட்போம். எப்படி சார் என்ஜாய் பண்ணி ஓட்டுறீங்க? ஹாய் சார். ஸோ இப்போ வந்து ஆக்சுவலாக இப்போ தான் கொஞ்சம் நாங்கள் உதண்டியில் தாண்டி அப்படியே ஸ்ட்ரீட்டாக வந்துட்டு இருக்கோம். அதுக்கு லாஸ்ட் டைம் நாங்கள் ஜட்மெண்ட் கிளாஸ் இங்கே தான் நாங்கள் பண்ணியிருந்தோம். அந்த ஹெலிகாப்டர் அங்கே ப்ளேஸ் பண்ண அந்த இடத்துல தான் அதை தாண்டி இப்போ வந்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 1.5 hours இல்லை 2 hours நாங்கள் பாண்டிச்சேரி ரீச் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஸோ அதுதான். பட் ஆனால் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இன்றைக்கி ஓட்டுறது. இன்றைக்கி அது வேறு இப்போ லைட்டாக மழை வேறு லைட்டாக தூரல் போடுது. ஸோ அந்த ஒரு இது இன்னும் நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. இன்றைக்கி கிளைமேட் நல்லா இருக்கும்னு. இன்றைக்கி கிளைமேட்டும் நல்லா இருக்குது. ஸோ நல்லா ஹாப்பியாக இருக்குது. சூப்பர். நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு அற்புதமான மூமெண்ட்டு, அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பக்காவாக அமைஞ்சிச்சு. ஸோ ஹைவேஸில் வந்து இனிமேல் எப்போ ஒரு போனாலும் என்ஜாய் பண்ணி ஓட்டலாம். இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போர்டு இருக்கும்போது நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும் சார். ஏன்னா லெஃப்ட்டில் போர்டு இருக்கும், ஸோ ரைட்டில் போர்டு இருக்கும். அதுதான் நம்ம கவனிக்கணும் மெயினாக. லெஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாப் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக போய்க்கணும். சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதாவது ரோடு கிராசிங் இருக்கும், அந்த மாதிரிலாம் போர்டு இங்கே இருக்குது பாருங்கள், பாசஞ்சர்ஸ் கிராசிங் இருக்குது. அதனால் வந்து இந்த இடத்துலலாம் கொஞ்சம் நம்ம ஸ்லோவாக ஓட்டிக்கணும். ஸோ இதெல்லாம் தான் இருக்கிறதுலே முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக இருக்கும் ஹைவேஸை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நிறைய பேர் ரோடு கிராஸ் பண்ணுவாங்க பாருங்கள். இந்த இடத்துல ஒரு வே இருக்குது பாருங்கள் ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் கொஞ்சம் ஸ்லோவாக நம்ம போய்க்கணும். ஏன்னா திடீர்னு வந்து அவங்க ரோடு கிராஸ் பண்ணும்போது நம்மளால் மேனேஜ் பண்ண முடியாது, கண்ட்ரோல் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ரைட்டில் மிரர் பாருங்கள், ஏதாவது வண்டி வருதா பாருங்கள், அப்போ ரைட்டில் மூவ் ஆகிக்கோங்க. ஸ்லோவாக ரைட்டில் மூவ் ஆகி நீங்கள் பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரைட்டில் தான் சார் வந்து மூவ் பண்ணி போயிட்டுருக்காரு. இப்போ இந்த இடத்துல வந்து ஓவர்டேக்கிங் பண்ணுறாரு. பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணோம் அப்படின்னா நாங்கள் போயிட்டுருக்க ஸ்பீட்லேயே ஓவர்டேக் பண்ணோம். ஸோ அதுக்கும் தனியாக ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அகெயின் லெஃப்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே. சூப்பர் சார். ஸோ க்ளோஸ் பை நாங்கள் ஆல்மோஸ்ட் மகாபலிபுரம் கிட்டே போயிட்டோம். ஸோ இன்னொரு 5 to 10 minutes வந்து மகாபலிபுரத்தை வந்து நாங்கள் டச் பண்ணிவிடுவோம்.
அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போர்டு இருக்கு பாருங்க சார். ஒரு லெஃப்ட் கர்வாக திரும்புது அப்படின்னு போர்டு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி போர்டெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக வாட்ச் பண்ணணும். அதே மாதிரி ரைட் சைடில் பாருங்கள் பேசஞ்சர்ஸ் கிராசிங் போர்டு. ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து கொஞ்சம் நீங்கள் ஸ்லோவாக போய்க்கணும். ஓவர் ஸ்பீடாக போனீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் எப்போவுமே அலர்ட்டாக இருக்கணும். அதேமாரி வந்து பேரிகார்டு போட்டு வச்சுருப்பாங்க சம்ம இதில். அந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு கம்மி பண்ணிக்கணும். இப்போ ரைட் சைடில் பார்த்துருப்பீங்க ஒருத்தர் ஸ்பீடாக போகிறது. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக போகிறதுனால ரைட் சைடில் போயிட்டுருக்காரு. எஸ், ரைட்டில் எதுவும் வண்டி வரலாம், கொஞ்சம் நடுவில் போய்க்குங்க ஸ்லோவாக. எஸ், வெரி குட் சார். பக்காவாக ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இன்றைக்கி பாண்டிச்சேரி நாங்கள் போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னால அவருக்கு ஒரு பயங்கரமான ஒரு கிளாரிட்டி கிடச்சிரும். உங்களுக்கும் இந்த மாதிரி வந்து பாண்டிச்சேரியோ இல்லை வேறு எங்கேயாவது லாங்கில் போனோம் அப்படின்னா நம்மக்கிட்ட ஒன் டே ட்ரைனிங் அவைலபிளாக இருக்குது. ஒன் டே ட்ரைனிங் நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா பக்காவாக உங்களை லாங்கில் கூப்பிட்டு போயிட்டு மல்டி ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். அதாவது இந்த மாதிரி ஹைவேஸில் எப்படி ஓவர்டேக் பண்ணுறது, எப்படி வந்து ஸ்லோ டவுன் பண்ணுறது, எப்படி பிரேக்கை யூஸ் பண்ணுறது, எப்படி டைம் அண்ட் டென்னிஸாக வந்து நம்ம கியரை சிஸ்டமேட்டிக் எப்படி மாற்றுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப அழகாக கைட் பண்ணி சொல்லிக் கொடுப்போம். என்ஜாய் பண்ணி நீங்கள் ஓட்ட முடியும். லெஃப்ட்டில் வந்துடுங்க சார் அப்படி மெதுவாக. ஸோ மோஸ்ட்லி வந்து எப்போவுமே நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போய்க்கணும். ஏன்னா லைட் லைன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடாக போகிறவங்களுக்கு. ஸோ அந்த லைனை எப்போவுமே நம்ம ஆக்கியபை பண்ணக்கூடாது. ஸோ பக்கா கண்ட்ரோலில் செமையாக வந்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இங்கே ஒரு பாபா கோயில் இருக்குது சார். நான் வந்திருக்கேன் நிறைய வாட்டி. இந்த கோயில் நல்லாயிருக்கும். கரெக்டு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு பக்காவான ஒரு லொக்கேஷன் இது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல கண்ட்ரோல் அவருக்கு வர ஆரம்பிச்சு. ஸ்டேரிங் கண்ட்ரோல் வந்து வேறு லெவலில் வந்திருக்கு. ஸ்டேரிங் கண்ட்ரோல் எப்படி சார் இருக்குது? இப்போ நல்லா சூப்பராக இருக்குது சார். ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டேரிங் லைட்டாக வண்டி நான் ஓட்டுமோ அதில் வண்டி லைட்டாக அலாயும். ஓகே. ஸோ இப்போ அந்த ஸ்டெடியாக போகுது. அது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக இம்ப்ரூவ் ஆகுது. சூப்பர். வண்டி ஓட்ட ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் புது வண்டி நீங்கள் டியூனிங்கும் வர ஆகிடும். ஆமாம். டியூனிங் ஆயிடுச்சுன்னா மைலேஜ் நல்லா வர ஆரம்பிச்சிடும். சூப்பர் சார். ஸோ ஃபர்ஸ்ட் 12 இருந்து இப்போ இப்போவே 12.8 வந்துச்சு கொஞ்சம் தூரத்துலேயே. அதுதான் அந்த ஆவரேஜ் லைட்டாக இன்க்ரீஸ் ஆகும். நல்லா டியூன் ஆகிடும் வண்டி உங்களுக்கு. டியூன் ஆகிடுச்சுன்னா மைலேஜ் உங்களுக்கு நல்லா கிட்டத்தட்ட 12.5, 13, 15 வரைக்கும் வரும். நார்மலாக 15 to 16. ஓகே. அப்படியே ஸ்மூத்தாக ஓட்ட உங்களுக்கு 20 வரைக்கும் வரும் மைலேஜ். ஓகே. ஸோ ஹைவேஸை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டியில் நல்ல மைலேஜ் வரும். அதை பற்றி நம்ம கவலையே பட வேணாம். அதே சேம் டைம் நீங்கள் வந்து இதை நல்லா ஓட்டி ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா சிட்டி லிமிட்லேயே உங்களுக்கு 12 to 15 வரும். ஸோ அந்தளவுக்கு வந்து என்ஜாய் பண்ணி நீங்கள் ஓட்ட முடியும். ஸோ வியூவர்ஸ், ஒரே விஷயம் தான், நம்ம சென்னை கண்டெய்னர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களை பக்காவாக ரெடி பண்ணி எல்லா கிளாஸுமே வந்து சூப்பராக சொல்லிக் கொடுப்போம். அதில் ஸ்பெசிஃபிக்காக வந்து ஹைவேஸை பொறுத்த வரைக்கும் 1 day டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். 1 day வந்து அவர் கூட போயிட்டு அவருக்கு என்ன நல்லா சொல்லிக் கொடுக்கணுமோ எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்து பக்காவாக ரெடி பண்ணிட்டு இப்போ தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து இப்போ ஓட்ட முடியுது வண்டியை. ஏன்னா வந்து பசியோடு சேர்த்து வச்சுட்டு வண்டியெலாம் ஓட்டுறது கஷ்டம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எமோஷனலாக ஃபீல் உருவாகிடும். அது அப்படியே மெதுவாக மடியிலே போய்க்குங்க. எஸ், குட். சைடில் தான் வண்டி லைட்டாக யூஸ் பண்ணிக்க வேணும். ரைட் வண்டி வரலாம், ரைட்டில் போய்க்குங்க. ஓகே, வெரி குட் சார். அவ்வளோதான். அந்த இடத்துல வந்து ரைட்டில் போயிட்டு கொஞ்சம் தூரம் போய் அப்படி லெஃப்ட் வந்துடுங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு சக்ஸஸான மூமெண்ட்டு தான் சொல்லுவேன். அதை தான் இப்போ நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கும் இதே மாதிரி ஹைவேஸில் ஓட்டுறது, ரெண்டாவது வந்து பார்க்கிங்கில் ஓட்டுறது கஷ்டமாக இருக்குது, இல்லை பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் ஓட்டுறது கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்மக்கிட்ட டியூனிங் கிளாஸ் அவைலபிளாக இருக்குது. டியூனிங் கிளாஸ் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்லோ போங்க ஸ்லோ. இந்த மாதிரி குட்டி கண்ணு விட்டுலாம் வந்ததுன்னா ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. டக்குன்னு ஜம்ப் ஆகி உள்ளே வந்துடும். ஆமாம். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். ஸ்பீடை கம்மி பண்ண ஆரம்பிச்சிடணும். உஷாராக இருக்கணும். ஏன்னா திடீர்னு அது ஒன்றும் தெரியாது, குழந்தை அது டக்குன்னு எகிரி குச்சி. எகிரி அது நார்மலாகவே எகிரி குச்சி தான் விளையாடும். அது டக்குன்னு எகிரி குச்சி உள்ளே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, பயங்கர உஷாராக இருக்கணும். ஸோ எந்த அளவுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்லைடாக ஒரு பெண்டு வருது. ஸோ அந்த பெண்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து லைட்டாக வந்து அவர் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் பார்க்குறீங்க ரோடு வந்து அவ்வளோ கிளியராக தெரியாது. ஒன்ஸு கிராஸ் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ அந்த மூமெண்ட்டு தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எஸ், ஒரு பக்கா கண்ட்ரோலில் வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. டியூனிங் கிளாஸ். எஸ், அப்படியே மிடில். வெரி குட் சார். அவ்வளோதான், சான்ஸே இல்லாமல் ஓட்ட ஆரம்பிச்சிட்டார் வியூவர்ஸ். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அதுதான். நீங்களும் தெரிஞ்சிக்கக்கூடிய பாயிண்ட்டு நிறைய இருக்குது ஆக்சுவலாக ஹைவேஸில் ஓட்டும்போது. ஜஸ்ட் நம்ம வந்து இந்த வீடியோ பார்த்தோம் அதை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. வீடியோவில் பார்க்குறது வந்து ஒரு மாதிரி இருக்கும், லைவாக நீங்கள் ஓட்டும் போது வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸு நீங்கள் பக்காவாக கற்றுக்குன்னு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுறது தான் சேஃபு. ஸோ அதையே நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். எஸ்.
செம்மையாக என்ஜாய் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டிங்க சார். அவ்வளோதான். இதே லெவலில் நீங்கள் ஓட்டினாலே போதும் சார். இதுக்கு மேலே ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய அவசியம் கூட இல்லை. இதுதான் கரெக்டான கண்ட்ரோல் உங்களுக்கு.